ஆமாம் அண்ணன் ராஜா பேரனுக்கு என்னாச்சு அன்னைக்கு அவரை 10 பேர் சேர்ந்து தாக்குனாங்க. நெல்சன் வீட்டில் 10 பேர் சேர்ந்து தாக்குறாங்க. அவரால் நிற்க கூட முடியலை. போலீஸ் அவரை கைது பண்ணிட்டாங்க. அவர் என்னாச்சு ஏதாச்சு அவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்க பல பேர் கேட்டிங்க. அவர் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கார். அதை பார்த்தோன்னே உண்மையாலுமே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவர் நெல்சன்ட்ட மன்னிப்பு கேட்குறது மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் என்னை மன்னிச்சிரு நெல்சன் அப்படின்னு சொல்லி அவர் கையெடுத்து அவர் பண்ணுறது மட்டும்தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவங்க அப்பாட்ட மன்னிப்பு கேட்குறாரு, அவங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்குறாரு, நெல்சன்ட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அதை என்னால் ஏற்றுக்க முடியல. என்னென்னா அவர் நின்று போராடணும். ஏன்னா அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. நெல்சன் அப்படிங்கிற நபர் தான் திட்டமிட்டு அவர் ஒரு பவுட்ரு வச்சுருக்காராம். யார்? ராஜாபுரன் பவுட்ரு வச்சுருக்காரு. அதுக்கு எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இல்லையா, ஜிஎஸ்டி இல்லையா, அவர் விற்றுட்ருக்கிறாரு. அவரெல்லாம் ஒரு போலியானவர், போலி மருந்தை விற்றுட்ருக்காரு அப்படின்னு சொன்னது, அந்த வார்த்தையை சொன்னது யார்? நெல்சன் அப்படிங்கிற நபர் தான். அப்போ அந்த நெல்சன் அப்படிங்கிற நபர் மேலே தான் முழு தப்பு இருக்குது. நெல்சன் அப்படிங்கிற நபர் தான் திட்டமிட்டு இவர் மேலே அவதூறு பரப்பி இவருடைய தொழிலை வீழ்ச்சி அடைய காரணமாக இருந்திருக்கார். அப்போ தன்னுடைய தொழிலை ஒருத்தர் வீழ்ச்சி அடைய இப்படி நம்ம தொழில் நம்மளோட உழைப்பு 5 வருஷம் 30 வருஷம் உழைப்பு ஒருத்தர் வீணாக்குறானே அப்படிங்கிற கோவத்தில் தான் அண்ணன் ராஜாபுரன் போகிறாங்க. அவர் என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா, அங்கே ஏன்னா நல்லா பாருங்கள், 30 வருஷம் உழைப்பு ஒருத்தர் வீணாக்குறான்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ நெல்சனை நம்ம அதே மாதிரி நெல்சன் இவன் ஒரு வக்கீலே கிடையாது, ஒரு ஃப்ராடு பித்தலாட்டக்காரன் சொல்லலை அப்படி நம்ம சொல்லிட்டேன்னு வச்சுங்க. ஒரு வேலை இன்னும் சொல்லப்போனால் இன்னும் 2-3 வார்த்தையெல்லாம் ஆட் பண்ணி இவனுக்கு அந்த வழக்கறிஞருக்கு உண்டான சர்டிஃபிகேட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இவன் படிக்கவும் கிடையாது அப்படின்ட்டு இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி ஆதாரம் அப்படிங்கிற பேரில் எனக்கு சொன்னான் ஒருத்தன் சொன்னான், அதனால் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இருக்கும், எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். எல்லாத்த பற்றி எல்லாமே சொன்னால் அப்படி தான் இருக்கும். உழைப்பு எல்லாம் வீணாக்கினா அப்படி தான் இருக்கும். அப்படி சொன்னால் அப்படி தான் நம்ம இதுக்கு மேலே சொல்லணும். சரிங்களா? நான் முழுக்க அவதூறு தான் பரப்பணும். ஏன்னா இந்த வருண்கிட்ட நெல்சன் பேட்டி கொடுத்துருக்காம நேற்று இந்த வருண் மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு எச்சப்பையில பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காட்டிங் கொடுக்குறான்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு நபர் தான் இந்த வருண். நான் அந்த இன்னொரு வார்த்தையை சொல்லலை. ஏன்னா காட்டி கொடுக்குறது வேறு, அந்த மாதிரி பண்ணுறது வேறு. ஒரு பக்கம் பாரிசாலனோட இருப்பாப்புல, இன்னொரு பக்கம் கிஷோர் கேசாமியோட இருப்பாப்புல, பி குமாரோட இருப்பாப்புல, எல்லாரோட இருப்பாப்புல. விஜய் ஆதரிக்கவும் செய்வாப்புல, நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கவும் செய்வாப்புல, எல்லாத்தையும் ஆதரிப்பாப்புல. அப்படியேப்பட்ட ஒரு நபர். ஆனால் சாட்டை 25 லட்ச ரூபா வாங்கிட்டாரு அந்த படத்துக்கு ரிவ்யூ போட அப்படின்னு ஒரு அஜெண்டாவோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த வருண். அந்த வருண்கிட்ட உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ராஜா பேரன் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்கள்ல, அப்போது அனுப்பிச்சி விட்டப்போ என்னாச்சுன்னா, எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்க, எங்கள் அம்மா இது பண்ணிட்டாங்க அப்படி. அது என்னென்னா அது வேறு மாதிரி ஒரு கட்டமைப்பு. இப்போ எதுக்கு இவர் ராஜாபுரன் மன்னிப்பு கேட்குறாருன்னா, இதுதான் அந்த கிரிமினல் புத்தி இருக்கு இல்லையா, அந்த கிரிமினல் புத்தியை வச்சு எப்படியா ராஜாபுரனை சிறையில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. நெல்சன் அப்படி தான் பார்ப்பாப்புல. அந்த காரணத்தினால தான் இவர் மன்னிப்பு கேட்குறாரு. ராஜாபுரன் இந்த பிரச்சனை முடிக்கணும், ஏன்னா சிறைங்கிறது கொடூரமானது இருக்குது. 16 நாள் சிறையில் இருந்திருக்கார். புரியுதுங்களா? எல்லாம் பக்கா ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காங்க. அதில் சொல்கிறான், நான் என்ன இதில் தப்பாக பேசிட்டேன், இந்த மாதிரி சீமான் 500 கோடி வாங்கிட்டாரு ஸ்டாலின்ட்டன்னு சொன்னேன், அது பொதுவான ஒரு அவதூறு தானே, பொதுவான ஒரு அவதூறான், பொதுவான ஒரு விஷயத்தை தான் சொன்னாரான் பாருங்கள். அதுக்கப்புறம் சொல்கிறாப்புல, இந்த மாதிரி கேட்டால் மனைவியோட மனைவி 20 பேரில் ஸ்டாலினை சந்திச்சுட்டு 20 தேதி சந்திக்கிறாங்க. 23ஆம் தேதி அடுத்த மாதம் 23ஆம் தேதி 25 கோடி ரூபா 5 கோடி ரூபாய்க்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டை சொல்லி சொத்து வாங்குறாரு, காசு வாங்கிட்டார், இது ஆதாரம்னு சொல்லி நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சொன்னாங்க செட்டில்மெண்ட் பத்திரங்கிறாங்க, அது டவுரி அப்படிங்கிறேன். டவுரி சீமான் வாங்கக்கூடாதுங்கிற, சீமான் டவுரி வாங்குறாரு அப்படின்னு. அதாவது அவன் சொன்னது பொய்ங்கிறது அப்படமாக ஆகிப்போச்சு. நல்லா ஆத்தாவுக்கும் அப்பனுக்கும் பிறந்ததா நான் 2 கோடி வாங்கினதுக்கு எனக்கு ஆதாரத்தை கொடுன்னு சாட்டை கேட்டார். ஆதாரம் உன்ட்ட இல்லை, சரியா? அப்போது இந்த பிரச்சனைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சம்மந்தமே இல்லை. ராஜாபுரன் வேறு பிரச்சனைனா கூட அந்த விஷயத்தை தான் அந்த வருண் பேட்டியில் திருப்பி கன்ஃபர்ஸ் பண்ணுறாப்புல. அது ஒரு சாதாரண விஷயம் தானே, சாதாரண விஷயம். ஒருத்தன் மேலே அவதூறு ஆதாரம் இல்லாமல் அவதூறு பரப்பது சாதாரண விஷயமா? இப்போ நம்ம பதிலுக்கு ஏதாவது ஒரு அவதூறு அந்த சர்டிஃபிகேட்டு போலி வக்கீல அப்படி சொல்கிறது வேறு. இன்னும் ஹெவியாக சொன்னால் எப்படி இருக்கும்? சொல்லலாம், அது ஒரு நிமிஷம் சொல்லிடலாம். நம்ம என்ன நேர்மையான அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் நம்மளுடைய தப்பு. நாம் தமிழ் கட்சிக்காரங்க தமிழ் தேசியம் பேசுகிறவங்க பண்ணால் நேர்மையாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதே நம்மளுக்கு பின்னடைவு எடுப்புது. சமயோஜிதமாக இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம தாவேக்காலாம் எதிர்க்கக்கூடாது. தாவேக்காவை நல்லா ஆச்சு குட்டு அப்படி பசப்பு வார்த்தையில் பேசிட்டு போயிடணும். தாவேக்கா இந்த இடத்துல நல்லது செய்கிறாங்க, இந்த இடத்துல கெட்ட செய்ய அப்படி போயிடணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆட்சி அதிகாரத்தில் வராமல் நம்ம எதிரிகள் சூழ்ந்துருக்காங்க. நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம போனோம்னா அண்ணன் ராஜாபுரன் மாதிரி சிக்கிக்கும்.
எனக்கு தெரிஞ்சு ராஜாபுரம் வந்து சிக்கிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் சிக்கிக்கிட்டார். அந்த சிக்கிக்கிட்டார். இவங்க பூரா அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு, இப்போது திமுக நம்ம சொல்லுவோம்ல, அதிகாரத்துக்கிட்டு அவங்க ரவுடித்தனம் பண்ணுறாங்க, கொள்ளை என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் எப்படி வேணால் அவங்க வந்து தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சொல்லப்போனால் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா திமுக பண்ணுவோம். இப்போது தாவேக்காரங்க அதை விட 2 மடங்கு இருக்காங்க. இதுதான் நம்ம படித்து சொன்னோம், திமுகவோட தாவேக்கா மோசமானதுன்னு சொன்னோம். ஆனால் பாருங்கள், இந்த பாரிசாலன், வருண், பிரியகுமார் இவங்கெல்லாம் பாருங்களேன், அப்படியே நேக்கா வந்து தாவேக்கா ஆதரிச்சுக்கிட்டு, நேக்கா வந்து அதிமுக ஆதரிச்சுட்டு, சும்மா திமுக அப்படி அவ்வளோதான் பார்த்தீங்க. அதுதான் நம்மளும் இதுமாரி அதுதான் பண்ணோம். அந்த வழியில் போனால் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், சும்மா விஜய் வந்து இன்னைக்கு மேலே விமர்சிக்கக்கூடாது. விஜய் சூப்பருங்க, ஐயா முதலமைச்சர் என்ன தங்கமாக இருக்கார், அப்படி தான் சொல்லணும். அப்படி விமர்சனம் நம்ம வந்து அந்த தேர்தலுக்கு முன்னாடி காலங்களில் எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தலுக்கு முன்னாடி காலங்களில் பொய், அதாவது தேர்தல் எப்போ எடப்பாடி பேசுவார், ஆனால் அவர் பொய் அதிகமாக பேச மாட்டார். இந்த தாவகா கட்சிக்காரங்களை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் 1 மாதமாக தான் என்னமோ அவதூறாக பரப்புறாங்க பார்த்தீங்க. அந்த மாதிரி தான் பேசணும். அவதூறாக சீமான் 500 கோடி வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லணும். விஜய் வந்து இங்கே இவ்வளோ வாங்கிட்டார், நம்ம அப்போ அந்த நேரத்தில் சொல்லணும். அவ்வளோதான். இந்த அந்த மக்களுக்காக ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு அப்படின்னா நம்ம வந்து நேர்மையாக இருக்கணுமே, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு ராஜாபுரம் மாதிரி தான் ஒரு சிக்கிக்குவோம். ஏற்கனவே இதே மாதிரி தான் திமுக ஆட்சியில் சாட்டை துரைமுருகன் கிட்டத்தட்ட 2 வருஷம் சிறையில் இருந்தார். இப்போ அதே மாதிரி தான் நடக்கும் நம்மளுக்கும். ராஜாபுரம் நிலமை தான் வரும். அவரை வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. அவர் தான் ஆக்சுவலாக பாதிக்கப்பட்டவர். ஒருத்தரை போட்டு 10 பேர் அடிச்சிருக்கானுங்க, ஊரே சேர்ந்து அடிச்சிருக்கானுங்க. கேட்டால் கத்தி வச்சுருக்காரு அப்படி இப்படின்னு அவரை வந்து கொடுமைப்படுத்துவாங்க. அதனால வேறு வழி இல்லை. அந்த இடத்துல நானாக இருந்தால் கூட யாராக இருந்தால் கூட மன்னிப்பு தான் கேட்கணும். வேறு என்ன பண்ணுறது? இந்த நெல்சன்டையெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டியது நிலமை. ஏன்னா அரசுக்கு என்ன, அரசு ஆட்சி அவங்கள்ட்ட தான் இருக்குது. நம்ம என்ன தான் இந்த காரணங்களை சொன்னால் கூட, நான் வந்து இதுக்கு தான் போனேன் அப்படின்னா கூட, அங்கே சாட்சி வட்டாரம்லாம் பார்த்தா என்ன கத்தி எது கொண்டு வந்திருக்கா, எதுக்கு அந்த இதை கொண்டு வந்தா அதை கொண்டு வந்தா அப்படின்னு அப்படி தான். ஆக்சுவலாக இவர் வந்து அடிக்கலை, அவங்க தான் இவர் அடிச்சிருக்காங்க, அதான் ஃபேக்ட்டு. இவர் என்ன பண்ணார், ஒரு கோவப்பட்டார். ஏன்டா என் பொருளை இப்படி வந்து நாசம், இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஏன்டா என்னுடைய உழைப்பு வந்து வீணாக்கிட்டியாடா, அந்த ஒரு இது அதில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ அண்ணன் ராஜாபுரம் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் தான் இவ்வளோ நாள் இருந்தார், ரொம்ப உணர்வாக இருந்தார், சீமான் மேலே அவ்வளோ பட்டுத்தோடு இருந்தார், எல்லாம் இருந்தார். இப்போ அதே கொண்டு போய் எதில் சொல்லிக்கிட்டாங்கன்னா, அவர் பர்சனல் லைஃப் வரையும் நாம் தமிழர் கட்சி அவர் ஆதரிக்கிறார் அப்படின்னால பர்சனல் லைஃப் வரையும் இப்போ அவருக்கு அஃபெக்ட் ஆகுது. அதனால் சாதாரண விஷயம் இல்லை, பர்சனல் லைஃப் வரையும் அஃபெக்ட் ஆகுது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. நாம் தமிழர் கட்சிக்காக பேசுகிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பிரச்சனைனா நம்மளை போட்டு தூக்கிடுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆட்சியும் இல்லை, அதிகாரம் இல்லை, கையில் ஒன்றும் இல்லை. சும்மா உண்மை நேர்மை வச்சுட்டு என்ன பண்ணுறது? உண்மை நேர்மை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. திமுக உண்மை நேர்மை இருக்கா? மக்கள் ஓட்டு போடுறாங்கள. அதிமுக உண்மை நேர்மை இருக்காங்களா? இல்லை. வழக்கு போடுறாங்கள. அதே மாதிரி தான் தாவேக்காட உண்மை நேர்மையும் இல்லை, ஒன்றும் இல்லை. பொய் பிராடு பித்தலாட்டம் தான் இருக்குது. ரூட் மாஃபியான்னு ஒரு மாஃபியா வச்சுக்கிட்டு தான் எல்லா பொய்யும் அவுத்து விட்றாங்க. இப்போ பார்த்தா ராஜ்மோகன் படித்தது வந்து வேறையான், ஆனால் அவர் வந்து சர்டிஃபிகேட்டில் இந்த பத்திரத்தில் காமிச்சிருக்க வேலையை அவர் படிச்சிருக்கிறது வேறங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ராஜ்மோகனா ஏழைங்கிறாப்புல, ஆனால் 1.5 கோடி ரூபாய்க்கு சென்னையில் வீடு வச்சுருக்கவர், 1.5 கோடிக்கு சென்னையில் வீடு வச்சுருக்கார் ஏழையான். அப்படி தான் அடிச்சு விடுவாங்க. அது மாதிரி ஒருத்தர் காரே இல்லை, செருப்பே இல்லை அப்படின்னாங்க. பார்த்தா அவர் காருக்கு செருப்பு இருக்கான். எல்லாமே ஏமாத்து பித்தலாட்டம், பொய் சொல்கிறவனுக்கு தான் காலம். உண்மையாக நேர்மையாக இருக்கிறேன், நான் நாம் தமிழர் கட்சியில் இருப்பேன் அப்படின்னா காலமே இல்லை. நம்ம தான் இதை புரிஞ்சுக்கணும். ராஜாபுரம் விஷயத்தை நம்ம தான் திருப்பி போய் மக்கள்கிட்ட கடத்தணும். இங்கே பாருங்கள், இதான் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம சமயுதமாக இருக்கணும். அவன் நம்ம மேலே ஒரு அவதூறு பரப்புறான், 500 கோடி பரப்புறான்னா பதிலுக்கு வந்து இல்லைப்பா விஜய் தான் 5000 கோடி வாங்கியிருக்காரு ஸ்டாலின்ட்டு அப்படிங்கணும். அப்படி தான் பரப்பி இருக்கணும். என் பொருள் வந்து நல்ல பொருள் தான், நீ தான் கெட்டவன் அப்படின்னு ராஜாபுரம் வந்து நம்ம என்ன பதில் கொடுத்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்கள நம்ம என்ன மேலே அவங்க அவதூறு பரப்புறாங்கன்னா அதே ஒரு திருப்பி தான் பரப்பணுமே ஒழிஞ்சு, நம்ம வந்து ஒரு எமோஷனில் நம்மகிட்ட உண்மை இருக்கே நேர்மை இருக்கே, இங்கே உண்மை நேர்மைக்கெல்லாம் காலம் இல்லை. அதான் சொல்கிறாப்புலே, ஒரு அவதூறு தான் பரப்புனேன். 500 கோடிக்கு சீமான் சொத்து வச்சுருக்காரு, அதாவது ஸ்டாலின்ட்ட வாங்கிட்டு சொத்து 500 கோடி வந்து வாங்கிட்டாரு, சாட்டை 2 கோடி ஒரு அவதூறு ஜஸ்ட்டு, அவ்வளோதான். அதுக்கு வீட்டுக்கு வருவீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உண்மை நேர்மையுமே இருந்தால் பயப்படாமல் இருந்தாலும் வீட்டுக்கு போனார். உண்மை நேர்மையாக இல்லாதனால தான் ஓடி போய் ஒளிஞ்ச. அவங்க அப்பா எங்கே மகன் அப்படின்னு கேட்டால் அவங்க அப்பா சொல்கிறார், என் மகன் ஊருக்கு போயிட்டாப்புல, 4 நாள் சென்று வருவாப்புலன்ட்டு. அப்புறம் பார்த்தா மகன் வந்து வர்றாப்புல. அப்பயே அவங்க அப்பா யார்? காங்கிரஸ் கட்சிக்கார், சூப்பரான ஒருத்தர். அப்போ அந்த அரசியல் சூழல்லாம் இதுக்கு மேலே மாறும். நம்ம கூட இருக்கவனே நம்ம முதுகில் குத்துவோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது நாம் தமிழர் கட்சிக்காரங்க.
அதான் சொல்லுவாங்க இல்லையா, சக்ஸஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. உழைப்பு, முயற்சி, தன்னம்பிக்கை, சமயோஜித புத்தி. அது ஒன்று தான். இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது. நாம் தமிழ் கட்சிக்காரங்க இதுக்கு முன்னாடி வரை வேறு மாதிரி நம்ம அரசியல் புரட்சி, இதுக்கு மேலே முழுக்க முழுக்க சமயோஜ புத்தி தான். நம்ம வந்து சும்மா விஜய் அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டா, இது இருக்கவே கூடாது. எல்லாம் பண்ணட்டும். விஜய் 2000 இன்னும் மக்களுக்கு காசு கொடுக்கல, கொடுக்காம போட்டு நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 6 சில்லறை விஜய் கொடுக்க மாட்டார், கொடுக்காம போட்டு நம்மளுக்கு என்ன? எதுவுமே கண்டுக்கூடாது. இன்றைக்கி மாரிதாஸ்லேருந்து எல்லாருமே கதறாங்க. பாருங்கள், சித்தியில் வந்து ஒரு பெண்ணை வந்து இப்படி பண்ணிட்டாங்க பாருங்கள். பத்திரிகையாளர் விஜய்க்கு எதிராக பத்திரிகையாளர் ஏதோ ஒன்று எழுதியிருக்காரா இல்லை என்னமோ தெரில, கஞ்சா ஏதோ ஒன்று நடந்துருக்குது, உடனே தாக்கியிருக்காங்க. எல்லாம் நடக்கும் சரியா? திமுக தானே தாவேக்கா. இப்போ மக்கள் வந்து தாங்களே புரிஞ்சுக்கணும். நம்ம போய் நிற்கிட்டு மக்களுக்காக அப்படி எவன் பாதிக்கப்பட்டாலும் போகக்கூடாது. நம்ம பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வாங்கி திண்டு வேலை பார்க்குறான் பாருங்கள், அவன்கிட்ட நம்ம என்னென்ன இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.